மார்ச் 11, 2026 அன்னைக்கு 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட சீரிஸோட முதல் மேட்ச்ல வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு எதிரா ஒரு அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மிர்பூர், டாக்கால இருக்கிற ஷேர்-இ-பம்லா நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்த இந்த மேட்ச்ல 8 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சு அசத்திட்டாங்க. கேப்டன் மெஹிதி ஹசன் மிராஜ் தலைமையிலான வங்கதேச அணி சொந்த மண்ணுல பேட்டிங், பவுலிங்னு ரெண்டுலயுமே சிறப்பா செயல்பட்டு இந்த பைலேட்ரல் சீரிஸ்ல 1-0 வரை முன்னிலை வகிக்கிறாங்க. வங்கதேசத்துக்கு கிடைச்ச இந்த முக்கியமான வெற்றி அவங்க சொந்த கண்டிஷன்ஸ்ல எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னு காமிச்சுச்சு. எதிரணிக்கு எதிரா இந்த சீரிஸோட மத்த மேட்சுகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆரம்பத்தை கொடுத்திருக்கு. ஷாஹீன் அஃப்ரிடி தலைமையிலான பாகிஸ்தான் அணிக்கு இப்போ ஒரு பெரிய சவால் காத்திருக்கு. இனிமே வரப்போற மேட்ச்ல வங்கதேசம் சீரிஸ சீக்கிரமா கைப்பற்றிடாம தடுக்கணும்னா அவங்க ரொம்ப சீக்கிரமா ரீக்ரூப் ஆகி ஆகணும். முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி பேட்டிங்ல ரொம்ப தடுமாறிச்சு. வெறும் 114 ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சுது. பங்களாதேஷோட பந்துவீச்சு மிரட்டலா இருந்துச்சு. முக்கியமா நஹித் ராணா அசத்தலா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி பாகிஸ்தான் பேட்டிங் வரிசையையே காலி பண்ணிட்டாரு. கேப்டன் மெஹிதி ஹசன் அவருக்கு பக்கபலமா 3 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தாரு. தாஸ்கின் அகமதுவும் முஸ்டாஃபிசுர் ரஹ்மானும் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தி அவங்களும் பங்கு போட்டாங்க. சாஹிப்சாதா ஃபர்ஹான், முகமது ரிஸ்வான், ஃபஹீம் அஷ்ரஃப்னு பெரிய ஆட்டக்காரங்க இருந்த பாகிஸ்தான் பேட்டிங் வரிசை கட்டுக்கோப்பான பங்களாதேஷ் பந்துவீச்சுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்போட ரொம்பவே திணறிச்சு. இதுதான் அவங்களோட சரிவுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சுது. பாகிஸ்தான் அணி கொடுத்த அந்த சுலபமான டார்கெட்டை சேஸ் பண்ண வங்கதேச அணி ரொம்ப நம்பிக்கையோடவும் அதிரடியாவும் களமிறங்குச்சு. அணிக்கு ஓப்பனரா வந்த தன்சித் ஹசன் தமீம் வெறும் 42 பந்துகளில் அபாரமா 67 ரன்கள் அடிச்சு அவுட்டாகாம நின்னு அணியை ரொம்ப ஈஸியா வெற்றி இலக்கை நோக்கி கூட்டிட்டு போனாரு. ஆரம்பத்துல 2 விக்கெட்ஸ் விழுந்தாலும் அதுக்கப்புறம் வங்கதேசத்துக்கு பெரிய தடுமாற்றம் எதுவும் இல்லை. வெறும் 15.1 ஓவர்லயே வெற்றியை தங்க வசப்படுத்திட்டாங்க. வங்கதேசம் இந்த டார்கெட்டை இந்தளவுக்கு ஈஸியா எட்டினது போட்டியில அவங்களோட ஆதிக்கத்தை தெளிவா காட்டுது. சொந்த மண்ணுல ஒரு பலமான எதிரணிக்கு எதிரா அவங்களோட திறமைய இது நல்லா வெளிப்படுத்துது. சைஃப் ஹசனும் வங்கதேச அணியில ஆடி அணியோட இந்த சிறப்பான முழுமையான செயல்பாட்டுக்கு அவரோட பங்களிப்பையும் கொடுத்தார். மிர்பூரில் இருக்கிற ஷேர்-இ-பங்களா தேசிய கிரிக்கெட் மைதானத்துல பாகிஸ்தானுக்கு எதிரா வங்கதேசம் பெற்ற தொடர்ச்சியான 4வது ஒருநாள் போட்டி வெற்றி இது. 2015ல நடந்த அந்த பிரபல ஒயிட்வாஷ்ல இருந்து இந்த மைதானத்துல அவங்க ரொம்ப பலமான ஒரு ரெக்கார்டை மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றாங்க. பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி எப்பவுமே ஒரு அனல் பறக்கும் போட்டியா இருக்கும். ஆனா இந்த தொடருக்கு முன்னாடி வரைக்கும் ஒருநாள் போட்டிகள்ல பாகிஸ்தான் தான் டாப். மொத்தமா நடந்த 39 மேட்ச்கள்ல 34ல அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா வங்கதேசம் தன்னோட சொந்த மண்ணுல விளையாடுற பலம், அது கூட சுழலுக்கு சாதகமான பிட்சுகள், இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வர்ற டீம்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய சவாலாவே இருக்கும். இந்த தொடர் 2 நாட்டுக்கும் ரொம்ப முக்கியம். அவங்களோட பிராந்திய கிரிக்கெட் பெருமைக்காக மட்டும் இல்லாம ஐசிசி ரேங்கிங்ல அவங்களோட இடத்துக்கும் இது ரொம்ப அவசியம். அடுத்து இந்த தொடர்ல இன்னும் 2 பகல், இரவு ஒருநாள் சர்வதேச போட்டிகள் இருக்கு. மார்ச் 13, மார்ச் 15ஆம் தேதிகள்ல நடக்குது. ரெண்டுமே மிர்பூர்ல அதே மைதானத்துல தான் நடக்குது. இந்த போட்டிகள் வங்கதேச நேரப்படி மதியம் நள்ளிரவு 2:15 மணிக்கு ஆரம்பிக்கும். இது பாகிஸ்தானுக்கு இழந்ததை மீட்டு தொடரை சமன் செய்ய ஒரு உடனடி வாய்ப்பா அமையும். ஷாஹீன் அஃப்ரிடியின் தலைமை ரொம்ப முக்கியமாயிருக்கும். மீதமிருக்கிற போட்டிகள்ல பாகிஸ்தான் தங்களுடைய உத்திகளையும் விளையாடுற விதத்தையும் மாத்தி அமைக்க முயற்சிக்கும். வங்கதேசம் மறுபக்கம் இந்த ஜெயிச்ச வேகத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு தீவிரமா பாக்கும். சொந்த மண்ணுல விளையாடுற அட்வான்டேஜை சரியா பயன்படுத்தி தொடரை கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. நஹீத் ராணா, தன்சித் ஹசன் தமீம் மாதிரி வீரர்கள் கொடுத்த சிறப்பான தொடக்கம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமையும்.